இது வந்து ஃபயர் படம் வந்து பார்த்தேன். இதுல வந்து எப்படின்னா ஒரு தப்பான விஷயத்த வந்து பாலா பண்ற மாதிரி இருக்கு. லாஸ்ட் அதான் ப்ரோ ஃபயர் பார்த்துட்டு வந்தேன். ஃபயர் நல்லா இருக்கு படம். நீங்கள் தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடும் சரி, கப்புள்ஸாகவும் சரி, ஒரு பெண்கள் சமுதாயத்துக்கு என்ன கண்டென்ட் உருவாக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு படம் இந்த நல்லா இருக்கும். இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நார்மலான படம், ஒரு த்ரில்லர் மூவி, ஒரு மலையாள படம் ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை எங்கேயுமே லேக் இல்லை, நல்லாவே இருக்குது, பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் பிப்ரவரி 14 அன்னைக்கு இந்த படம் வர ரீசன்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு எப்போ தேட்டர் ஸ்க்ரீன்ஸ் கிடச்சிருக்குமோ அப்போதான் டைரக்டர் சாரால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். அவருக்கு கிடைச்ச இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14 கிடச்சிருக்கு டைரக்டருக்கு. அதான் பக்காவாக பெண்கள் சம்பந்தப்பட்ட நிறைய படங்கள் வருது. எந்த படத்துக்கு மாறுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மாற மாட்டாங்க ப்ரோ. எந்த பெண்களும் மாற மாட்டாங்க. அவங்க இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. சில செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை கொஞ்சம் கிளாமர், கொஞ்சம் தூக்கலா இருக்கிறதுனால கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்ட கண்டென்ட் வந்து ஒரு ட்ரூ இவெண்ட்டை வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு பண்ணது. ஸோ அதனால 100ல ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி 100ல ஒரு 10 பேர் தான் இந்த மாதிரி சேஞ்ச் ஆவாங்க. சரிங்களா, நம்ம இப்ப எல்லாரையும் குறை சொல்லிட முடியாது. நம்ம ஃபயர்ன்றத மீனிங் எதை மீன் பண்ணி இந்த படத்துக்கு ஃபயர் ஃபயர்னு வந்து எப்படின்னா நம்ம அதை தெரியல ப்ரோ. அது டேரக்டர் சார் தான் தெரியாது. அதனால இனிமே பிக் பாஸ் பாலாஜி கிடையாது, அவரு காசி பாலாஜின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த காசிங்கிற கேரக்டர்ல ரொம்ப அழுத்தமாவே நடந்தது. இப்ப நான் சொல்ல போதெல்லாம் அவர் அழுதுட்டாரு. உண்மை அதுதான். அந்த கேரக்டர்ல ஆழமா பண்ணி ரொம்ப டெப்தா பண்ணியிருந்தாப்ல. ஸோ அதனால ஒரு வேலன்ஸ் வந்து கப்புள்ஸா பார்க்கணும்னு சொல்லி கண்டென்ட் படம் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நாங்க பாருங்க, தாராளமா பார்க்கலாம். பாலாஜி சாரோட ரோல் என்ன? பாலாஜி சாரோட ரோல் சூப்பரா பண்ணியிருக்காரு. நான் பிக் பாஸ்ல பார்த்ததை விட ஒரு டபுள் மடம் பண்ணியிருக்கேன் அந்த ஃப்ரேம்ல. எனக்கு அவருக்கு பிடிச்ச விஷயம் என்ன, ஃபைட். ஓப்பனிங்ல ஃபைட் ஒன்று இருக்கும். அந்த ஃபைட் மட்டும் நீங்க பாருங்களேன், சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும் ஃபைட். அவர் ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஃபைட் பண்ணாரு. சாங்ஸ்ல டான்ஸ் ஆடினாரு. எனக்கு ஒரு டும் டும் கல்யாணம் சொல்லி சாங் வந்துட்டு நல்லா இருக்கும் படம். பெண்கள் சம்பந்தப்பட்ட நிறைய படங்கள் வருது. இதுல ஏதாவது வேரியேஷன் காமிச்சிருக்காங்க? இல்ல இப்போ நிறைய படம் வருது பாத்தீங்களா, அந்த படம் ஜானர்லாம் வேற மாதிரி இருக்கு. இந்த படம் ஜானர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிசியோதெரபியா இருக்காரு. அந்த பிசியோதெரபியா இருந்து ஒரு தப்பான வேலையெல்லாம் பண்றாரு. அதை வந்து மியூசிக் வந்து டும் டும் கல்யாணம் சொல்லிட்டு ஒரு மேரேஜ் சாங் இன்ட்ரோலுக்கு அப்புறம் வரும் அந்த சாங். அப்புறம் மலை மேலேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். 2 சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை பார்க்கலாம். சின்ன புதுமுகங்களை வந்து நம்ம தூக்கி விடணுங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு தவிர சப்போர்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சாட்சியும் நம்ம ரட்சிதா மகாலட்சுமி வந்து யூத்தை பிடிக்கிறதுக்காண்டி சில கிராமஸ்லாம் பண்ணியிருக்காப்புல. ரசிக்கும்படியாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு சில இதெல்லாம் ரொம்ப புஷ்பால வந்து ரஷ்மிகா பார்த்ததெல்லாம் வந்து ரொம்ப போர் அடிக்கும். அவங்கள பார்த்துட்டு அந்த இதெல்லாம் கழட்டி போட்டு பார்க்கும்போது ரொம்ப போர் அடிக்குது. அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு. அவரோட ஆக்டிங், அவரோட சீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல எப்படி நடிக்கணுமோ அந்த மாதிரி நல்லா நடிச்சிருக்காரு. நடிச்சும் செஞ்சிருக்காரு, வாழ்ந்தும் செஞ்சு. அவர் டைரக்டர் ஜேஎஸ்கே சார் என்ன கொடுத்துருக்காரோ அதே மாதிரிதான் அவர் வாழ்ந்துருக்காரு. படத்தை நல்லா பண்ணிருக்காரு. இப்போ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல 3-4 பேர் கொடுத்துருக்காங்க. அது அவங்களுக்கு கொடுத்த சீன்ஸ் எல்லாமே ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா நல்லா கொடுத்த சீன்ஸை வந்து டைரக்டர் எப்படி கொடுத்தாரோ அந்த சீன்ஸ் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு சீன் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. கன்ஃபார்மா இல்ல, இப்போ ஃபேமிலி வந்து பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தப்பான சீன்ஸ்லாம் இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த படத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொண்ணை வளர்க்குறீங்கன்னா ஒரு லாஸ்ட்ல வந்து கிளைமேக்ஸ்ல சொல்றாரு, அந்த போலீஸார் சொல்றாரு, ஒரு பொண்ணை வளர்க்குறீங்கன்னா நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குட் டச் பேட் டச் மாதிரி நல்ல பழக்கத்தெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு நல்லா பண்ணுறாங்க. நான் வந்து 10க்கு 10 கொடுத்துருவேன். இந்த படம் ஒரு தப்பா இருந்தாலும் வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள்லாம் திருந்துற வழி. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தப்பான விஷயத்தெல்லாம் போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து இது மாதிரி பண்றதுலாம் இனிமேட்டு நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நல்லா இருக்கு ப்ரோ. சாட்சி மேம் நல்லா பண்ணியிருக்காங்க. ரச்சிதா மேம் நல்லா பண்ணியிருக்காங்க. ரச்சிதா மேம் இன்னொரு பெட்டரா நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்டிங்கா ஒரு ரியல் லைஃப்ல என்ன கொண்டு வரணுமோ கொண்டு வந்துட்டாங்க. அவங்க ஆக்டிங், ஃபுல் ஆக்டிங் நல்லா இருக்கும். பெண்கள் சம்பந்தப்பட்ட நிறைய படங்கள் வருது. இதுல ஏதாவது வேரியேஷன் காமிச்சிருக்காங்க? வேரியேஷன் காமிச்சிருக்காங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. படம் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. நீங்க படத்தை பாருங்க, நல்லா இருக்கும். நான் கதை பார்த்துட்டு வந்து நீங்களே உங்களுக்கு தோணும். ரேட்டிங் 80 கொடுப்பேன். சம்பந்தப்பட்ட படங்கள் வந்துட்டே இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அப்படின்னா நடக்குதுன்னு அர்த்தம். அவ்வளவு நடக்க கண்டது பெண்கள் சம்பந்தப்பட்ட படம்லாம் வருது. ஸோ வேற என்ன, சரி இப்போ கேம் சேஞ்சருங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா லஞ்சம், இந்தியன் டூவில் பார்த்தா லஞ்சம். அவர் வந்து 29 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் எடுத்தார். அப்போ லஞ்சம், அப்போ 100 ரூபா வாங்கும்போது எவ்வளோ கோவம் வந்துச்சு. ஒரு ஆர்டிஓ 100 ரூபா பிடிக்கிறான், டிராஃபிக் எவ்வளோ கோவம் வந்துச்சு. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூவில் பார்த்தீங்கன்னா 1000 கோடி. அப்போ 29 வருஷமா லஞ்சம் இருக்கு. அந்த டைம்ல வந்து அதிதி பிறக்கவே இல்லை. அதிதி பிறக்காதப்ப லஞ்சம், இப்ப அதிதி பிறந்துட்டாங்க லஞ்சம், அன்னைக்கு அதிதி கல்யாணம் நடக்கும் லஞ்சம் அப்படிங்கிற வேட்டரை தான் அவர் காமிக்கிறாரு. லஞ்சம் இருக்க கட்டு காமிக்கிறாரு. அதே மாதிரி பெண்கள் கொடுமை பண்றாங்க, அதனால பாக்குறாங்க. வேரியேஷன்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு ட்ரீ ஈவென்ட்டை வந்து இம்ப்ரெஸ் ஆகி பண்ணிருக்காங்க. படம் ஒன் டைம் கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க.
பசங்க வருவானுங்க பொண்ணுங்களும் வந்து பார்க்கணும் என்ன மாதிரிலாம் பண்ணாங்க என்ன மாதிரிலாம் கொடுமை பண்ணாங்க பசங்களும் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. ரேட்டிங் 10க்கு வந்து ஒரு 6.2 கொடுப்பேன். அது குறையுது. குறையுது என்ன, பெரிய படத்துக்கு சின்ன படத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுக்காக